இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம், நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று 7ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2015ஆம் ஆண்டு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உலக சுகாதார தினம் இன்று. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அம்பாறை மாவட்டத்திற்கான 2ஆம் நாள் அமர்வு இன்று. வீதி ஒழுங்குமுறை சட்டத்தை மீறிய 378 சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். உலக சுகாதார தினம் இன்றாகும். එක්සත් ජාතීන්ගේ සංවිධානය බිහි වුණාට පස්සේ සෞඛ්‍ය සඳහා වෙනම ඊට ඒකාබද්ධ සංවිධානයක් ඇති කරා ලෝක සෞඛ්‍ය සංවිධානය කියලා කියන ஐக்கிய நாடுகள் சபை ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் விசேட நோக்கங்களை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டதே உலக சுகாதார ஸ்தாபனம். இது சுகாதாரம் தொடர்பான நிலைப்பாடுகளுக்காக உருவாக்கப்பட்டது. சர்வதேச ரீதியில் சுகாதாரம் தொடர்பான நிகழ்தகவுகளை வெற்றிகரமாக கொண்டு செல்வதே இந்த ஸ்தாபனத்தின் குறிக்கோளாகும். உலக அளவில் பல நாடுகளை இந்த ஸ்தாபனம் பிரதித்துவப்படுத்துவதுடன் இலங்கையும் இதில் அங்கத்துவ நாடு. ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி ஒவ்வொரு குறிக்கோள்களை உள்ளடக்கி இந்த தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த வருடத்தின் இலக்கு உணவு பாதுகாப்பு. இந்த விடயம் இலங்கைக்கு அத்தியாவசியமானதாகும். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அம்பாறை மாவட்டத்திற்கான 2ஆம் நாள் அமர்வு இன்று இடம்பெறவுள்ளது. கல்முனை தமிழ் பிரிவு பிரதேச செயலகத்தில் இன்று காலை 8:30க்கு சாட்சி விசாரணைகள் ஆரம்பமாக உள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவிக்கின்றார். இன்றைய அமர்விற்கு 112 முறைப்பாட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்முனை பிரதேச செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற சாட்சி விசாரணைகளின் போது 97 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தன. புதிய முறைப்பாடுகள் 60 ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவற்றில் 79 பேரிடம் விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் HW குணதாச கூறினார். அம்பாறை மாவட்டத்திற்கான காணாமற் போனோர் தொடர்பான சாட்சி விசாரணைகள் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. அதற்கமைய நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆலையடிவம்பு பிரதேச செயலகத்திலும் சாட்சி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரத்னபுரி ககவத்தை கொட்டகதின்ன பகுதியில் 3 பிள்ளைகளின் தாய் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரத்னபுரி ககவத்தை கொட்டகதின்ன பகுதியில் வீட்டிலிருந்த வேளை நேற்று முன்தினம் அதிகாலை 1 மணி அளவில் குறித்த பெண் காணாமற் போயிருந்தார். பின்னர் நேற்றைய தினம் கொட்டகதின்ன போலீஸ் நிலையத்திற்கு அருகிலுள்ள நீர்நிலையிலிருந்து பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ரோன் குணசேகர தெரிவித்தார். பெண்ணின் மரணம் தொடர்பில் 10 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ரத்னபுரி வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனை அறிக்கைகள் இன்று இடம்பெறவுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்துள்ளனர். கொழும்பில் நடத்தப்படும் சிற்றுண்டி சாலைகளை பதிவு செய்வது தொடர்பான திட்டம் ஒன்று இன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. பதிவு செய்யப்படும் சிற்றுண்டி சாலைகள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டு அவற்றுக்கு விசேட பதிவு சான்றிதழ் வழங்கப்படும் எனவும் கொழும்பு மாநகர சபையின் பிரதான சுகாதார வைத்தியாதிகாரி ரோன் விஜயமுனி தெரிவித்தார். வீதி ஒழுங்குமுறை சட்டத்தை மீறிய 378 சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தொலைபேசியூடாக தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம். வணக்கம் கிருஷ்ணன் ராஜ். இந்த நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இது பின்னர் தென்மேல் மற்றும் வடமேல் கரையோர பிராந்தியங்களுக்கும் பரவக்கூடும். இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இன்று சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக
மதியம் சுமார் 12 மணி அளவில் பாணந்துறை, தெனகம, சொம்பகவல மற்றும் மாளிகாவல போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று தென்மேற்கு திசையில் இருந்து மணிநேரத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் காற்றின் வேகம் சில சமயங்களில் அதிகரித்தும் காணப்படும். நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படாது. இருந்த போதிலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு. இத்துடன் நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் போஸ்டின் மணித்தியால செய்தியை 10:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.